ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபேஸ் அகாடமி. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்ட் 1 பார்த்தோம். அதில் பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தோம். அதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றது அது எப்படின்னு பார்த்தோமா. அதில் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று பார்த்தோம். என்னது, ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட், ஜேர்னல், லெட்ஜர் அப்படின்லாம் பார்த்தோம். கரெக்டாக? அப்போ இது வந்து என்னென்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஷீட். ஒரு நிமிஷம். ஓகே, அதில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட் ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்னு பார்த்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு டிரான்சாக்ஷன்னா என்ன, ஈவெண்ட்னா என்னன்னு தெரியணும். கரெக்டாக? ஓகே, இப்போ டிரான்சாக்ஷன் என்ன, ஈவெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டிரான்சாக்ஷன் என்ன சொல்கிறாங்க? கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் ஆக்டிவிட்டி டு பி கால்ட் அஸ் டிரான்சாக்ஷன். சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன். அந்த ஆக்டிவிட்டியில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ஆக்டிவிட்டி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன். என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும் டிரான்சாக்ஷனுக்கு பார்க்கலாம். அந்த ஆக்டிவிட்டியில் 2 or more person இன்வால்வ் ஆகிருக்கணும். கிவ் அண்ட் டேக் இருக்கணும். அந்த கிவ் அண்ட் டேக் என்னவாக இருக்கணும்? குட்ஸ், சர்வீஸ், அசெட், கேஷ், எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் ஐடியா எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கணும், எக்ஸட்ரா. அந்த ஃபோர்த் ஒன்று வந்து மணி வேல்யூ இருக்கணும். ஓகேங்களா? அப்போ 4 கண்டிஷன் என்னென்ன? 2 or more persons, கிவ் அண்ட் டேக், குட், சர்வீஸ், அசெட், கேஷ், எக்ஸ்சேஞ்ச், எக்ஸெட்ரா, மணி வேல்யூ. இப்போ இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த ஆக்டிவிட்டியை டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியிலேருந்து தான் டிரான்சாக்ஷன் வருது. அந்த ஆக்டிவிட்டி டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும்னு. அப்போ நான் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியுமே என்னன்னு சொல்ல முடியாது? டிரான்சாக்ஷன் சொல்ல முடியாது. கரெக்டாக? அந்த 4 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதை என்னன்னு சொல்ல முடியும்? டிரான்சாக்ஷன் சொல்ல முடியும். ஆனால் டிரான்சாக்ஷன் எதுலேருந்து வந்துச்சு? ஆக்டிவிட்டிலேருந்து வந்துச்சு. அப்போ எல்லா டிரான்சாக்ஷனுமே நான் என்னன்னு சொல்லலாம்? ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டி, பட் ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நாட் டிரான்சாக்ஷன். பிகாஸ் எல்லா ஆக்டிவிட்டியுமே டிரான்சாக்ஷன் ஆகாது. பிகாஸ் அந்த ஆக்டிவிட்டியில் 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது என்ன ஆகும்? டிரான்சாக்ஷனாக மாறும். இப்போ டிரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ஓகே, டிரான்சாக்ஷனில் 2 இருக்குது. என்னது? மானிட்டரி டிரான்சாக்ஷன், நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன். அது என்ன மானிட்டரி டிரான்சாக்ஷன், நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்? சிம்பிள், ஒன்றும் இல்லை. மானிட்டரி டிரான்சாக்ஷன்றது நான் டிரான்சாக்ஷனில் என் மணி இன்வால்வ் ஆகிருக்கணும். டிரான்சாக்ஷனில் மணி இன்வால்வ் ஆகிருந்தால் அது மானிட்டரி டிரான்சாக்ஷன். மணி இன்வால்வ் ஆகலாம் அது நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன். நம்ம பிஸ்னஸில் ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவோம்? மானிட்டரி டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவோம்? ரெக்கார்ட் பண்ணுவோம். நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் நாட் ரெக்கார்டட். புரியுதா? ஓகே, இப்போ மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னது? கேஷ் சேல் ஆஃப் அசெட். கேஷ் சேல் ஆஃப் அசெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் அசெட் ஃபஸ்ட்டு அதில் வந்து கிவ் அண்ட் டேக் இருக்கும். பொருளை கொடுப்பாங்க, பொருளை வாங்குவாங்க. 2 person இருக்காங்களா? பையர், செல்லர் இருக்காங்க. அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கு? கூட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. அதுக்கு இந்த கூட்ஸுக்கு மணி வேல்யூ இருக்குது. அந்த மணி வேல்யூ நான் பணம் கொடுத்து வாங்குறேன். எஸ், பணம் கொடுத்து வாங்குறேன். அதுதான் இது மானிட்டரி டிரான்சாக்ஷன். புரியுதுங்களா? அடுத்து கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ். அதே தான், சேல் ஆஃப் கூட்ஸ்ன்றது டிரான்சாக்ஷன். ஆனால் இது கிரெடிட்டில் பண்ணியிருக்கோமே, மணி இன்வால்வ் ஆகலைன்னு கேட்கக்கூடாது. ஃப்யூச்சரில் கிரெடிட்லாம் கடனுக்கு வாங்கியிருக்கானே தவிர ஃப்ரீயாக வாங்கலை. அப்போ கிரெடிட் மீன்ஸ் ஃப்யூச்சரில் எனக்கு பணம் வரப்போகுது. ஓகேவா? ஃப்யூச்சரில் எனக்கு பணம் கொடுத்துருவாங்க. மணி ஃப்யூச்சரில் எனக்கு ஃப்ளோ ஆக போகுது. அப்போ இது மானிட்டரி டிரான்சாக்ஷன் தான். அதுக்கப்புறம் இன்கம் ரிசீவ்டு. ஒன்றுமே இல்லை. நான் வந்து என்ன கொடுத்துருப்பேன்? கிவ் அண்ட் டேக். நான் வந்து பெனிஃபிட் கொடுத்துருப்பேன், அவன் எனக்கு பணம் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் 2 or more persons வேலை செஞ்சு கொடுத்துருப்பேன், அவன் வேலையை வாங்குறவன் ஒருத்தர் இருப்பான். இல்லை நான் என்ன கொடுத்துருக்கேன்? சர்வீஸ் கொடுத்துருக்கேன். இன்கம் எதுக்கு தராங்க? நான் ஒரு சர்வீஸ் கொடுத்துருப்பேன், அதுக்கு இன்கம் தருவாங்க. அதுக்கு மணி வேல்யூ இருக்குமா? மணி வேல்யூ இருக்கும். அதுக்கு எனக்கு பணம் தரால. அதனால இது என்னது? மானிட்டரி டிரான்சாக்ஷன். ஓகே, இப்போ நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் தான். அந்த டிரான்சாக்ஷனில் மணி வேல்யூ இருக்குது, ஆனால் அதில் மணி இன்வால்வ் ஆகிருக்காது. அதுதான் என்னது? நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அட்வைஸ், மோட்டிவேஷன் கிவன் டு எம்ப்ளாயிஸ். ஓகே, இப்போ டிரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ தென் வி ஆர் கோயிங் டு ஈவெண்ட். ஓகே, ஈவெண்ட்னா என்ன? சிம்பிள். ஈவெண்ட்னா ஒன்றுமே சிம்பிள். Event is a happening arising out of a transaction. அப்போ ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்து தான் ஈவெண்ட் வருது. எப்படி அது வரும்? எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக், அப்புறம் ஏர்னிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி இந்த ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்து ஈவெண்ட் வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். இப்போ இயர் ஸ்டார்ட் ஆகிறது எனக்கு 1/1/2021 to 31st December 2021. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 கூட்ஸ் வாங்கியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 10 கூட்ஸ் வாங்கியிருக்கேன் இயர் ஸ்டார்டிங்கில். இயர் எண்டில் பார்த்தீங்கன்னா 2 கூட்ஸ் வந்து அன்சோல்டாக இருக்குது. அன்சோல்ட்னா நான் விற்காமல் வச்சுருக்கேன். அன்சோல்டாக இருக்குது, அன்சோல்டு கூட்ஸ். இப்போ நான் பர்ச்சேஸ்னு வாங்கின கூட்ஸ் அந்த இயர் எண்டில் அந்த ஸ்டாக் வந்து அந்த இயர் எண்டில் என்ன ஆகுது? அந்த ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகுது. அதனால் இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். அதனால் இது என்னது? க்ளோசிங் ஸ்டாக்.
அப்போ நான் பர்ச்சேஸ்னு வாங்கினது இயர் எண்டில் என்னவா மாறுது, க்ளோசிங் ஸ்டாக்காக மாறுது. அப்போ நான் பண்ண டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்ன்றது டிரான்சாக்ஷன். ஓகேவா, அதுக்கு இந்த 4 கண்டிஷன் அப்ளை பண்ணி பாருங்கள், டிரான்சாக்ஷனாக வரும். இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அதுதான் எனது க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா, அப்போ ஈவெண்ட் இஸ் அ ஹேப்பனிங் அரைசிங் அவுட் ஆஃப் அன் டிரான்சாக்ஷன். அப்புறம் ஏர்னிங் ப்ராஃபிட். ஏர்னிங் ப்ராஃபிட் எப்படி, நான் வந்து கேபிட்டல் போட்டிருப்பேன், அதுதான் டிரான்சாக்ஷன். அப்புறம் வந்து நான் பொருள் வாங்கியிருப்பேன், பொருள் வித்திருப்பேன், இதெல்லாம் டிரான்சாக்ஷன். இதெல்லாம் பண்ணதால் கடைசியில் நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. என்னது, ப்ராஃபிட் வந்திருக்கும், இல்லாட்டி லாஸ் வந்திருக்கும். அதுதான் எனது ஈவெண்ட். ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்து ஐடென்டிஃபை இந்த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட் வந்து என்னென்னு பார்த்தாச்சு, டிரான்சாக்ஷன் என்னென்னு பார்த்தாச்சு, ஈவெண்ட் என்னென்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுவில் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை இந்த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுவோம், ஜேர்னல் போடுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம என்ன போடுவோம், ஜேர்னல். ஓகே, ஜேர்னல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னதுன்னு பார்க்கலாமா, வாங்க. ஓகே, பார்க்கலாமா. இப்போ ஜேர்னல் போடுறதுக்கு நான் என்ன சொன்னால், ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டை நம்ம நல்லா கற்றுக்கணும். என்னது, டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். அது என்னதுப்பா டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்? ஒன்றும் இல்லை, வாங்க பார்க்கலாம், ஈஸி தான். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட், டிரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட்னா இப்போ நம்ம என்னென்னு பார்த்தோம். ஓகேவா, ஈவெண்ட் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட், தட் இஸ் டூ எஃபெக்ட்ன்றாங்க. அப்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் ரெண்டு எஃபெக்ட் இருக்குது, ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குன்றாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட் டிஆர்இயில் என்ன சொல்கிறாங்க, டூ ஆஸ்பெக்ட். எப்படி அந்த டூ ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கலாம், வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, எக்ஸாம்பிள் பாருங்கள். மிஸ்டர் எக்ஸ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 10,000. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 2 ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டிரான்சாக்ஷனில் என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ மிஸ்டர் எக்ஸ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 10,000. அதில் இன்டென்ஷன் என்ன, அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ பிஸ்னஸில் ஓனர் பணம் போடுறது கேபிட்டல், இதுதான் வந்து அவருடைய இன்டென்ஷன். திஸ் இஸ் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். ஓகேவா, ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். இந்த ஃபஸ்ட் ஆஸ்பெக்டை எப்படி பண்ணீங்கன்றது தான் எனது செகண்ட் ஆஸ்பெக்ட். கேபிட்டல் எப்படி போட்டிருக்கீங்க, கேஷாக போட்டிருக்கீங்க, இதுதான் எனது செகண்ட் ஆஸ்பெக்ட். இப்படி தான் வந்து நம்ம 2 ஆஸ்பெக்டை கண்டுபிடிக்கணும். இப்போ கேஷ் ஒரு ஆஸ்பெக்ட், கேபிட்டல் ஒரு ஆஸ்பெக்ட், கேஷ் ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா ஒன் ஹேண்டில் பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் உள்ளே வந்திருக்கு, கேபிட்டல் எது மூலியமாக வந்திருக்கு, கேஷாக வந்திருக்கு. அப்போ அந்த கேஷ்ன்றது பிஸ்னஸ்க்கு அசெட்டு, இந்த கேபிட்டல் வாங்கின பணத்தை பிஸ்னஸ் என்ன பண்ணணும், திருப்பி தரணும், அது லயபிலிட்டி. இப்படி தான் நம்ம 2 ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். goods purchased for cash ₹2,000. சிம்பிள். நான் இந்த டிரான்சாக்ஷன் என்னோட இன்டென்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் என்னுடைய இன்டென்ஷன். அப்போ பர்ச்சேஸ் ஒரு ஆஸ்பெக்ட், ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். ஓகேவா, அடுத்து இந்த பர்ச்சேஸ் எப்படி பண்ணியிருக்கேன், கேஷ் கொடுத்து பண்ணியிருக்கேன், அது செகண்ட் ஆஸ்பெக்ட். இப்படி தான் வந்து 2 ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், தேர்டு, லோன் பாரோட் ஃப்ரம் பேங்க். பேங்க்லேருந்து நான் லோன் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 ஆஸ்பெக்டாக பார்க்காம சிங்கிள் ஆஸ்பெக்டாக பார்த்தா எப்படி, நான் பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கேன்ப்பா, அப்போ என் கையில் பணம் இருக்குது, ஸோ நான் வந்து இந்த பணத்தை வச்சு என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க தேவையில்லை அப்படியா, இல்லை வந்து திருப்பி கொடுக்கணுமா, திருப்பி கொடுக்கணும். அப்போ 2 ஆஸ்பெக்டாக பாருங்களேன். நான் லோன் வாங்கியிருக்கேன், என் டிரான்சாக்ஷனில் என்னோட இன்டென்ஷன் லோன் வாங்கியிருக்கேன். எவ்வளோக்கு, ₹5,000. இந்த லோன் நான் இப்போ ஒன் ஹேண்டில் நான் இது லோனாக பார்க்கணும், ஏன்னா இது லோன் பார்த்தா தான் நான் திருப்பி கொடுக்கணும், இந்த லோனை திருப்பி கொடுக்கணும். இந்த லோனை எனக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, கேஷாக கொடுத்துருக்காங்க. கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,000. அப்போ எந்த பர்பஸ்க்காக இந்த கேஷை வந்து இந்த லோன் வாங்கினீங்களோ, இந்த கேஷை அதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு லோனுன்னு பார்க்குறது எதுக்கு, இதை நம்ம திருப்பி பே பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் வந்து 2 ஆஸ்பெக்ட். சரிங்களா, ஓகே. டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்ன, இந்த டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்டை சிஸ்டமேட்டிக் மேனரில் போடுறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகே, ஒன்றுமே இட் இஸ் அ கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் ரெக்கார்டிங் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் யூசிங் த டபுள் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர். டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் பார்த்தோம்ல, அதை சிஸ்டமேட்டிக் மேனரில் பார்க்குறது தான் என்னது டபுள் என்ட்ரி சிஸ்டம். இதில் என்ன சொல்கிறாங்க, எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2 ஆஸ்பெக்ட். இங்கே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஆர் ஈவெண்ட்டுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஆனால் இதில் தெளிவாக சொல்கிறாங்க, அது 2 ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு, டெபிட் அண்ட் கிரெடிட். டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேங்களா, ஓகே. இது என்ன சொல்கிறான், டபுள் என்ட்ரி சிஸ்டம்னால இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். ஃபார் எவ்ரி டெபிட் தேர் மஸ்ட் பி an ஈக்குவலண்ட் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட். ஒவ்வொரு டெபிட், அப்போ இது ஒரு ஆஸ்பெக்ட், ஒன் ஆஸ்பெக்ட், தேர் மஸ்ட் பி an ஈக்குவலண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட்னா இது அனதர் ஆஸ்பெக்ட். 2 ஆஸ்பெக்ட் வந்துருச்சா, ஓகேப்பா. டூவல் ஆஸ்பெக்ட், அதான் 2 ஆஸ்பெக்ட். என்ன சொல்கிறாங்க, தேர் மஸ்ட் பி an ஈக்குவலண்ட். டெபிட் கிரெடிட்டும் எப்படி இருக்கணுமா, ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். அண்டு கரஸ்பாண்டிங், ஒரு டெபிட்டுக்கு ஒரு கிரெடிட் இருக்கணும் அப்படின்றாங்க. அமௌண்ட்டு ஈக்குவலாக இருக்கணும், டெபிட் கிரெடிட் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, எப்படி அமௌண்ட் ஈக்குவலாக இருக்கா, ஆமாம், நான் லோன்னு 5,000 வாங்கினேன், அதை திருப்பி தரணும். இப்போ அந்த லோன் எனக்கு என்ன கொடுத்துருக்கான், கேஷ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கான், 5,000 கொடுத்துருக்கான். அப்போ இதில் ஏதோ ஒன்று டெபிட், ஏதோ ஒன்று கிரெடிட். அந்த டெபிட் கிரெடிட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட் என்ன ஆகுது, ஈக்குவலாக இருக்கா இதில். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே 2 ஆஸ்பெக்ட் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் என்னது டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம இதை வச்சு தான் ஜேர்னல் போட போகிறோம். இந்த ஜேர்னல் போடுறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஜேர்னலை வந்து
நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. கிளாஸஸ்லாம் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. பாய். ஹாப்பி லேர்னிங்.